ஊழல் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஊழல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்னன்னா பொருளாதார நோக்கத்திற்காக தன்னோட பதவியையோ அதிகாரத்தையோ தவறாக பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தான் ஊழல். ஓகேவா? ஸோ இதை வந்து கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி 2024 ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது. அதை யார் வெளியிடுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதை வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். இந்தியா வந்து 39 மதிப்பெண்ணில் 93வது இடத்துல இருக்குது. மொத்தம் 180 நாடுகளில் இந்தியா 93வது இடத்துல இருக்குது. இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல்ங்கிறது ஒரு சர்வதேச அமைப்பு சாரா சர்வதேச அரசு சாரா அமைப்பு, ஒரு என்ஜிஓ மாதிரி. ஓகேவா? ஸோ இது 1993 தான் உருவாக்கியிருப்பாங்க. தலைமையகம் பெர்லின், ஜெர்மனி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 1995லேருந்து ஊழல் குறியீடை வந்து வெளியிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 0 மதிப்பெண் அப்படின்னா அதிக ஊழல்னு சொல்கிறாங்க. அதே 100 மதிப்பெண் பெற்றிருந்தால் ஊழலற்ற நாடு அப்படிங்கிறாங்க. இப்போ 2023 ஊழல் குறியீட்டின்படி பார்த்தோன்னா டென்மார்க் இருக்குல்ல, அது வந்து 90 மதிப்பெண் பெற்று முதலிடத்துலையும், ஃபின்லாந்து வந்து பார்த்தோம்னா 2ஆம் இடத்துலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகமான ஊழல் கொண்ட நாடாக சொமாலியா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஊழல் அப்படின்னா என்னன்னு சொல்லி டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, தனிப்பட்ட லாபத்துக்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது தான் ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஊழலுக்கான காரணம்னு பார்த்தோம்னா அதிக வரி, மிக அதிக அதிகாரத்துவ கட்டுப்பாடுகள், இதுதான் ஊழலுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. லஞ்சம் கொடுக்காம ஒரு வேலையை எப்படி ஈஸியாக செய்யலாம், இதெல்லாம் தான் ஊழலுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா 2019 படி ஊழலில் ஈடுபடுவதில் ராஜஸ்தானும் பீகாரும் அதிக அளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் தெலுங்கானா வந்து முதலிடத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழகத்தில் 50% ஊழல் எதுக்காக நடக்குதுன்னா, நன்கொடை கொடுக்கறது, லஞ்சம் கொடுக்குறது, வேலை வாங்குறது, இதுக்காகவே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே அப்படின்னு சொல்லி டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி செலப்ரேட் பண்ணுறோம். இது அக்டோபர் 2003லேருந்து மாதம் ஊழலுக்கு எதிரான அந்த அக்டோபர் 2003 இருக்குல்ல, அந்த மாதத்தில் பார்த்தோன்னா ஊழலுக்கு எதிராக ஐநா மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ டிசம்பர் 9 வந்து பார்த்தோம்னா சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஊழல் விழிப்புணர்வு வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் வந்து பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே பார்த்தோன்னா அக்டோபர் 31 அந்த தினத்தை முன்னிட்டு பார்த்தோன்னா ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது அக்டோபர் 28லேருந்து நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வந்து 2024 கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 28லேருந்து நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழலுக்கான காரணங்கள்னு பார்த்தா பொருளாதார காரணம் எதுக்காகனா ஆடம்பர வாழ்வு வாழ எண்ணுதல், அதிக பணப்புழக்கம், அரசு ஊழியர்களுக்கு குறைவான ஊதியம், இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து சமுதாய காரணங்கள் பார்த்தோன்னா கல்வியறிவு இல்லை, மக்கள் வந்து பார்த்தோன்னா மக்களும் அந்த ஊழலை அங்கீகரிக்கிறாங்க. அப்புறம் ஊழலை வெளிக்கொணர்பவருக்கு பாதுகாப்பும் கிடையாது, இதெல்லாம் சொல்கிறாங்க. அரசியல் காரணம்னா ஒரே கட்சி வந்து பல ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பது, அரசியல் குற்றவாளிகள் அதிகரித்தல், அடிக்கடி தேர்தல் நடத்துவது, தகுதி இல்லாத அரசியல் தலைமை, ஆட்சி அதிகாரத்தை சொந்தங்களுக்கு கொடுத்தல், இதெல்லாம் வந்து அரசியல் காரணம். சட்ட காரணங்கள் அப்படின்னா வலுவற்ற சட்டம், அப்புறம் சட்டத்தில் காணப்படும் ஓட்டை, அதுக்கப்புறமேட்டு சட்டங்களை செயல்படுத்துவதில் குறைபாடுகள், போதுமான சட்டமன்ற நடவடிக்கைகள்லாம் இல்லை. நீதித்துறை காரணங்கள்லாம் விலையுயர்ந்த நீதித்துறை அமைப்பு, நீதிபதிகள் மத்தியில் அர்ப்பணிப்பு இல்லை, அவங்க வழங்குற நீதியில் பாகுபாடு இருக்குது, அப்புறம் குற்றவாளிகள் வந்து குற்றமற்றவர்னு சொல்லி விடுதலையும் செஞ்சிடுறாங்க, நீதி வழங்குவதில் பார்த்தோன்னா கால தாமதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழல்னால என்னென்ன விளைவுகள் இருக்குன்னா, அரசு திட்டங்கள் வந்து பயனாளிகளை சென்றடையாது, வறுமை வேலையின்மையெல்லாம் அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும், குற்றவாளிகளோட எண்ணிக்கை அதிகமாகும், கருப்பு பணம் அதிகரிக்கும், அந்நிய நேரடி முதலீடு குறையும், தகுதியற்ற நபர் பணி நியமனம் செய்யப்படுவார், அத்தியாவசிய பொருட்களில் கலப்படம் ஏற்படும். அதே மாதிரி அரசு அலுவலங்கள் அவங்க அது மீதான மக்களோட நம்பிக்கை வந்து குறைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரசாங்கத்தோட நிதி வீணாகும், நாட்டோட மதிப்பும் குறைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் நடைபெற்ற முக்கிய பெரும் ஊழல்கள்னு சொல்லி 2017 வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி
75 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கான். ஃபோபஸ் ஊழல் வழக்குன்னு சொல்லி 1986. இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்வீடன் நாட்டிலேருந்து ஃபோபஸ் நிறுவனத்துலேருந்து நம்ம வந்து 4000 பீரங்கிகள் வாங்குறோம்னு சொல்லி அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2G ஸ்பெக்ட்ரம் 2010 இருக்குல்ல, அந்த அலைவரிசை ஒதுக்கீட்டில் பார்த்தோன்னா 1,76,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. காமன்வெல்த் ஊழல் சொல்கிறாங்க. இதனால 95 கோடிக்கு அதிகமான அளவிற்கு ஊழல் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. ஆதார் ஊழல்னா என்ன சொன்ன, கார்கில் வாரில் வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ணாங்கன்னா வீடு கட்டி தருவாங்க. அதில் வந்து உயிருடன் இருக்கும் இராணுவ அதிகாரிக்கும் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரஃபேல் பார்த்தோன்னா 2012 ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து 126 விமானங்கள் வாங்குறது, அதுலேயும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து என்ன வழின்னு பார்க்குறப்ப சட்டங்களை வலுப்படுத்தணும், அதே மாதிரி நேர்மையாக பணிபுரிபவர்களுக்கு விருது தரணும், அரசோட செயல்பாடுகளை கணினிமயமாக்கணும், கடுமையான தண்டனை வழங்கணும், ஊழல் பற்றிய தகவல் கொடுப்போருக்கு பாதுகாப்பு அளிக்கணும், சிறப்பு நீதிமன்றம் இதுக்காக அமைக்கணும், விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழலுக்கு எதிராக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் சட்டங்கள் என்னென்ன இருக்குன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஊழல் தடுப்பு சட்டம் 1988, அடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, அடுத்து பினாமி பேரில் சொத்து பரிமாற்றங்கள் சட்டம் 1988, அது 2016 திருத்தம் கொண்டு வந்தாங்க. பினாமி பேரில் சொத்து பரிமாற்ற சட்டமும் ஊழல் தடுப்பு சட்டமும் ரெண்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா 1988 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பினாமியை வந்து 2016 வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. பண மோசடி பண சலவை தடுப்பு சட்டம் 2002, அதை திருத்தம் பண்ணது 2019. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002, அதை திருத்தம் பண்ணது 2019. அதே மாதிரி தகவல் உரிமை சட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அக்டோபர் 12, 2005 தான் வந்திருக்கும். லோக் ஆயுக்தா ஆக்ட் இருக்குல்ல, அது 2013. அது நடைமுறைக்கு வந்தது பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 16 2014. ஸோ அப்போ தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து விசில் ப்ளோவர்ஸ் பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஆக்ட், ஊழலை வெளிக்கொணர்பவர்கள் பாதுகாப்பு சட்டம் பார்த்தோன்னா 2014. அடுத்து கருப்பு பணம் வெளியிடப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்துக்கள் மற்றும் வரி விதித்தல் சட்டம் 2015. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட். இதுலேருந்து ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஊழல் தடுப்பு சட்டம் 1988, அதுவும் அடுத்து எனது பினாமியும் 1988 தான். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, பண மோசடி அந்த பண சலவை தடுப்பு சட்டம் 2002, 2019 திருத்தம் பண்ணியிருக்காங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002, லோக்பால் ஆக்ட் 2013. அடுத்து விசில் ப்ளோவர்ஸ் இருக்காங்கல்ல, ஊழலை வெளிக்கொணர்பவர், அது 2014. கருப்பு பணம் வெளியிடப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்துக்கள் வரி விதித்தல் சட்டம் 2015. ஓகேவா. ஊழலுக்கு எதிராக என்னென்ன அரசு அமைப்புகள் இருக்குன்னா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து லோக்பால், அடுத்து லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. கேகுன்னு சொல்லக்கூடிய காம்ப்ட்ரூலர் ஆடிட்டர் ஜெனரல் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு ஆர்டிக்கல் வந்து 148. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா சிபிஐன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இப்போ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு நம்ம பார்த்தோம், 1988 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டத்தில் வந்து தண்டனை விவரங்கள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை 2018, இதுவும் 8 முடியுது, இதுவும் 18. ஸோ அப்போ திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன, அது வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று 2018 ஜூலை மாதம் 26 நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தோட திருத்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 1988 சட்டம்படி தண்டனை லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு தண்டனை வழங்கும் சரத்து இல்லை. ஆனால் இந்த திருத்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, லஞ்சம் கொடுப்பவருக்கும் தண்டனை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து பார்த்தோன்னா அரசு ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுத்தலோ லஞ்சம் கொடுப்பதாக உறுதி அளித்ததோ 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை ப்ளஸ் அபராதம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லஞ்சம் கொடுக்குமாறு நிர்பந்தத்தில் சிக்குபவர்கள் பார்த்தோன்னா காவல்துறையில் பார்த்தோன்னா சொல்லிட்டு
அந்த 7 நாட்களுக்குள் புகார் தெரிவிக்கணும். அப்போ வந்து சிக்கல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லஞ்சம் பெறும் அரசு ஊழியர்களுக்கு பார்த்தோன்னா அரசியல்வாதிகளுக்கு தண்டனை 3 வருஷத்துலேருந்து 7 வருஷமாக உயர்த்தியிருக்காங்க இந்த 2018 ஆக்டுக்கு அப்புறம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் இவங்க மீது லஞ்சம் குற்றச்சாட்டு எழுப்பும் பட்சத்தில் சிபிஐ விசாரணை அமைப்புகள் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிடம் ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் அவர்களை விசாரிக்க கைது செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. லஞ்சம் வாங்கும்போது பிடிபட்டால் அவர்கள் நடவடிக்கை எடுக்க யாருடைய அனுமதியும், லஞ்சம் வாங்குறப்பே பிடிபட்டோம்னா யாருடைய அனுமதியும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வணிக நிறுவனங்களும் பார்த்தோன்னா இந்த மாதிரி சட்ட வரம்புக்குள்ளே வரும். அவங்களும் பார்த்தோன்னா லஞ்சத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். இந்த சட்டத்தில் ஊழல் வழக்கு விசாரணை 2 ஆண்டுகளுக்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 அதை திருத்தினது 2018 அதில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ மணி லாண்ட்ரிங்னா என்னது? சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தை முறையான வழிகளில் ஈட்டிய பணமாக மாற்றுறது தான் பண மோசடி, பண சலவைன்னு சொல்கிறாங்க. இது 2002 சட்டம் உருவாக்கப்பட்டது. இதுக்கான விதிகள் 2005 ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின் கீழே குற்றங்களை விசாரிப்பதற்கு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அமலாக்க இயக்குநரகத்திற்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈடின்னு சொல்லக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 1956 கொண்டு வந்தாங்க. பொருளாதார குற்றங்கள் மற்றும் அந்நிய செலவாணி சட்டமீறல்கள் போன்றவற்றை விசாரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான சொத்து என்பதை நிரூபிக்க வேண்டும். இவங்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் மோசடி சொத்துக்களை அரசு தற்காலிகமாக கைப்பற்றலாம். சிறை தண்டனை பார்த்தோம்னா இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னு சொன்னோம்ல, இந்த ஆக்டு கீழே பார்த்தோன்னா சிறை தண்டனையை பார்த்தோன்னா 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2019 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 2002 கொண்டு வந்திருப்பாங்க. அதை 2019 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சொத்துக்களை முடக்க அதிகாரம், வாகனங்கள், பொருட்கள், ஆவணங்களை கைப்பற்ற அதிகாரம், அடுத்து காரணம் கூறாமல் கைது செய்யலாம், அடுத்து ஜமீன் வழங்க மறுக்கும் அதிகாரம், அதுக்கப்புறம் சிறப்பு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படும் குற்றங்கள் என வகைப்படுத்தும் அதிகாரம்னு சொல்லி இந்த அமலாக்கத்துறைக்கு கூடுதல் அதிகாரத்தை இந்த 2019 சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பினாமி டிரான்சாக்ஷன் ப்ராஹிபிஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய பினாமி பெயரில் சொத்து பரிமாற்றங்கள் தடுப்பு சட்டம் 1988. ஸோ இது 88 கொண்டு வந்தாங்க. 2016 வந்து திருத்தம் பண்ணாங்க. 2022 உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை வந்து தடை செய்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கில் வராத வருவாயை கண்டுபிடித்து கைப்பற்றுவதுன்னு சொல்கிறாங்க. வரி ஏய்ப்பை தடுப்பது, அதுதான் இதோடைய நோக்கமாக இருந்துச்சு. பினாமி அப்படின்னா என்னென்னா ஒருவர் தன்னோட பேரில் சொத்துக்கள் வாங்காமல் வேறொருவர் பேரில் வந்து வாங்கும் சொத்துக்களை இன்னொரு நபர் பினாமி அப்படின்னு சொல்லுவாங்க. பினாமி பேரில் இருக்கும் அசையும் அசையாத சொத்துக்கள் மற்றும் அதிலிருந்து வருமானம் தான் பினாமி சொத்துன்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தின்படி 3 ஆண்டு வரை சிறை தண்டனை, அபராதம் விதிக்கலாம், இல்லை ரெண்டுமே சொல்லியிருப்பாங்க. 1988 2016 என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொண்டு வந்திருப்பாங்க. அபராதமாக பினாமி சொத்துல 25% சந்தை மதிப்பில் விதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் அளித்து தருபவருக்கு 1 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் சன்மானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2019 வரை பார்த்தோன்னா வருமான வரித்துறையால் எவ்வளோ பினாமி சொத்தினா 6900 கோடி வந்து பினாமி சொத்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சந்தானம் கமிட்டி 1962 64. இது பார்த்தோன்னா இந்தியாவில் ஊழலை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கமிட்டி போட்டாங்க. யாருடைய காலகட்டத்தில்னா லால் பகதூர் சாஸ்திரி காலகட்டத்தில். கமிட்டியோட தலைவர் யாருன்னா சந்தானம். இவர் வந்து பார்த்தோன்னா உறுப்பினர்கள் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. 2 வந்து மூத்த அலுவலர்கள் இந்த கமிட்டியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 62 போட்டாங்க. 64 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. பரிந்துரை பார்த்தோன்னா 137 பரிந்துரைகளை அளித்தது. அரசு 106 பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஊழலுக்குன்னு ஒரு ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆணையம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள்லேயும் ஊழல் ஒழிப்பு அமைப்பு வந்து நிறுவப்படணும். நீதித்துறை செயல்பாடுகளை எளிமையாக்குறதுக்கு ஊழல் வழக்குகளில் மூலமாக நீதித்துறையுடைய செயல்பாடுகளை எளிமையாக்க வேணும். அடுத்து ஓய்வுக்கு பின் அரசு ஊழியர்கள் 2 ஆண்டுகளுக்கு தனியார் துறைகளில் வேலை பார்க்கக்கூடாது, அதுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. அடுத்து அரசு ஊழியர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தோன்னா தங்களோட சொத்து விவரங்களை வெளியிடணும்.
அமைச்சர்களுக்கு நடத்தை விதிமுறைகள் கொண்டு வரணும், சிறப்பு காவல் படையின் அதிகாரத்தை அளிக்கணும். அடுத்து இந்திய பாதுகாப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1962ல் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட பரிந்துரையின்படி சிவிசியும் சிபிஐயும் உருவாக்கியிருப்பாங்க. சிவிசி 1964 உருவாக்குனாங்க. சந்தானம் கமிட்டியோடைய பரிந்துரை கீழே தான் உருவாக்குனாங்க. இது மத்திய பணியாளர் அமைச்சகத்துக்கு கீழே தான் வரும். 2003 செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ்னு சொல்லக்கூடிய சட்ட அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க பார்லிமெண்ட் மூலமாக 2003 செப்டம்பர் 13. நெக்ஸ்ட் இந்த அமைப்பில் ஒரு தலைவர் இருப்பாங்க, 2 உறுப்பினர்கள். முதல் தலைவர் வந்து ஸ்ரீனிவாசராவ். சிவிசியோட முதல் தலைவர் யாருன்னா ஸ்ரீனிவாசராவ். சிவிசி ஸ்ரீனிவாசராவ். ஓகேவா. அடுத்து இப்போ யார் இருக்கான்னா பிரவீன்குமார் பார்த்தோம்னா ஸ்ரீவஸ்தவா. பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா அவர் தான் இருக்காங்க. தலைவர் வந்து பார்த்தோன்னா மத்திய புலனாய்வு ஆணையராகவும் 2 உறுப்பினர்கள் புலனாய்வு அதிகாரிகளாகவும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேரை இவங்க அந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த 3 பேர் கமிட்டி. அதில் பிரதமர் இருப்பார், உள்துறை அமைச்சர் இருப்பார், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. நியமிப்பதுன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க. அடுத்து மறு நியமனத்திற்கு தகுதியற்றவர் அப்படிங்கிறாங்க. 4 வருஷம் 65 வயசு வரைக்கும். சிவிசியோட தலைவர் யூபிஎஸ்சி தலைவருக்கு இணையானவர். சிவிசியோட உறுப்பினர் யூபிஎஸ்சி உறுப்பினருக்கு இணையானவர். அவங்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்குறாங்களோ அதான் கொடுப்பாங்க. அடுத்து ஊழல் தடுப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு சொல்லுவோம்ல, 1988 கீழ் குற்றம் புரிந்தவர்களை விசாரணை செய்யுது. இது இந்த சிவிசி. அடுத்து வந்து பார்த்தோன்னா அரசு பணியாளர்கள் குரூப் ஏ ஆஃபீஸரை இது வந்து என்ன விசாரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டெல்லி சிறப்பு காவல் அமைப்பை கண்காணித்து இது வழிகாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழல் ஒழிப்பு நிறுவனங்களை மேற்பார்வையிடுறது, உரிமையியல் நீதிமன்றத்திற்கான அது சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவலான அதிகாரம் சிவிசிக்கு இருக்குது. இது வந்து அரசுக்கு ஆலோசனை மட்டும்தான் வழங்க முடியுமே தவிர தண்டனை அளிக்க முடியாது. சிவிசி தனது ஆண்டறிக்கையை யாருக்கிட்ட குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். அடுத்தது வந்து விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட் 2014 பார்த்தோம். 2011 மசோதாவில் கொண்டு வந்தாங்க. அது மக்களவை மாநிலங்களவை நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வந்து எப்போ வந்துச்சுன்னா 2014 மே மாதம் 9 தான். எந்த ஒரு நபரும் பார்த்தோன்னா ஊழல் குறித்து தகவலை மத்திய மாநில அரசுக்கு அளிக்கலாம், அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிறது தான் விசில் ப்ளோவர் ஆக்டோடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த தகவல் அளிப்பவரோட பெயரோ தகவலோ வெளிப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறான தகவலை கூறுவோருக்கு தண்டனையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் 1963 ஏப்ரல் 1 தான் கொண்டு வந்தாங்க. இதுவும் சந்தானம் கமிட்டியோடைய பரிந்துரையின்படி தான் கொண்டு வந்தாங்க. உள்துறை அமைச்சகத்தோட தீர்மானத்தில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 1941 உருவாக்கப்பட்ட சிறப்பு காவல்துறை ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனது சிபிஐ உடன் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசோடைய உயர்நிலை புலனாய்வு அமைப்புன்னு சொல்கிறாங்க. இது ஒரு தலைமை இயக்குனர் கீழே பார்த்தோன்னா சிபிஐ செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. முதல் இயக்குனராக கோலி இருந்தார், இப்போ பிரவீன் சூத் அப்படிங்கிறவர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா 2003 படி பார்த்தோன்னா சிபிஐ அமைப்பில் பார்த்தோன்னா இயக்குனர் அந்த டைரக்டருடைய 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 2003 படி. அடுத்து 7 பிரிவு இருக்குது ஊழலுக்காக. இந்த சிபிஐ அமைப்பு 7 பிரிவு இருக்குது. ஊழல் தடுப்பு பிரிவு, அடுத்து வந்து பொருளாதார குற்றங்கள் பார்த்தன பிரிவு, சிறப்பு குற்ற பிரிவு, கொள்கை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு, அடுத்து நிர்வாக பிரிவு, வழக்கு விசாரணை இயக்குநரகம், மத்திய தடய அறிவியல் ஆய்வகம். இதில் பார்த்தோன்னா சிபிஐ பார்த்தோன்னா இயக்குனர் கமிட்டி பார்த்தோன்னா 3 மெம்பர் கமிட்டி போட்டு தான் அந்த இயக்குனரை தேர்ந்தெடுப்பாங்க. பிரதமர் இருப்பாங்க, லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இதர மூத்த நீதிபதி. அதுவே சிவிசிலன்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, உள்துறை அமைச்சர் பார்த்தோம், ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க, உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தோம். அதே தான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்ன மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம் மினிஸ்டர் கிடையாது. அதுக்கு பதிலாக யார் வர்றாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லை மூத்த நீதிபதி. இவங்களுடைய அதிகாரம் பார்த்தோன்னா மத்திய அரசோட விசாரணை பண்ணலாம், ஊழல் வழக்கல், பொருளாதார குற்ற வழக்கல், தீவிரவாத வழக்கெல்லாம் விசாரிப்பாங்க. லோக்பால் மற்றும் மத்திய ஊழல் பார்த்தோன்னா கண்காணிப்பு அமைப்பு சிவிசிகளுக்கு உதவியாக சிபிஐ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
மாநில அரசோட வேண்டுகோள் படி சில வழக்கில் வந்து இவங்க விசாரிப்பாங்க. சிபிஐ குற்றங்களை பார்த்தோன்னா விசாரணை அறிக்கையின்படி மத்திய அரசுகிட்ட தான் இவங்க சமர்ப்பிப்பாங்க. ஓகேவா. அடுத்து காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி. அவர் வந்து பார்த்தோன்னா பார்ட் 5ல் 148 ஆர்டிகல் டு 151 அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. 6 வருஷம் 66 வயசு வரைக்கும் அப்படிங்கிறாங்க. பதவி நீக்கம் பார்த்தோன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் முறை தான் இவருக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஊதியமும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு என்ன ஊதியமோ அதான். இது வந்து நரஹரி ராவ் அப்படிங்கிற நரஹரி ராவ் தான் கேகோடைய முதல் கேகாக இருந்தார். இப்போ சஞ்சய் மூர்த்தி 15வது கேகாக இருக்கார். கேகோட பணி என்னன்னா, அரசுடன் தொடர்பான அனைத்து நிறுவனங்களோட கணக்கு விவரங்களை தணிக்கை செய்கிறது, நிதி தவறாக பயன்படுத்துவதை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. தனியார் நிறுவனத்தோடு இருந்து அரசியல் நிதி பகிர்வு செய்து செயல்படுத்தும் திட்டங்களில் தனியார் நிறுவனங்களோட கணக்குகளையும் தணிக்கை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. நாட்டின் பொது பணத்தினோட பாதுகாவலனாக இந்த கேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தணிக்கை பண்ணதில் கண்டறிந்த குறிப்பிட்ட ஊழல் பார்த்தோன்னா 2G அலைக்கற்றை ஊழல், அடுத்து நிலக்கரி சுரங்க முதலீட்டு ஊழல், மாட்டு தீவன ஊழல்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. லோக்பால் அப்படின்னா பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்பட்ட அனைத்து மத்திய உயர் அதிகாரிகள் ஊழியர்களை வந்து விசாரணை செய்யக்கூடிய அமைப்பு தான் லோக்பால். லோக்பால் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் காவலன். இந்த வார்த்தையை உருவாக்குனது யாருன்னா LM சிங்வி அப்படின்னு சொல்கிறாங்க. மொராஜி தேசாய் தலைமையில் வந்து ஃபஸ்ட்டு ARC அப்படின்னு சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் போட்டாங்க. அது முதல்ல 1968 பரிந்துரை பண்ணிச்சு, மக்களவையில் அறிமுகம் செஞ்சிச்சு இந்த மாதிரி லோக்பால் கொண்டு வரலான்னு. 1969 4வது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மாநிலங்களவை நிறைவேற்றப்பட கலைக்கப்பட்டது. இது 1971 77 85 89 96 98 2001 2011 கொண்டு வந்திருப்பாங்க. 2013 டிசம்பர் 17 இந்த மசோதா மாநிலங்களவையிலையும், அடுத்து 2011 டிசம்பர் 18 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு 2014 ஜனவரி 1 இந்த மசோதா ஒப்புதல் பெற்று ஜனவரி மாதம் 16 2014 நடைமுறைக்கு வந்தது. ஜனவரி 16 2014 நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் பார்த்தோன்னா லோக்பால் தலைவர் உறுப்பினர்கள் இதங்களெல்லாம் நியமிக்கப்படல அப்போ உடனே. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு 2019 என்ன பண்ணாங்கன்னா மார்ச் 23 முதல் பார்த்தோன்னா லோக்பால் அமைப்பின் தலைவராக பினாகி சந்திரகோஷ் மற்றும் உறுப்பினர்கள் பதவியேற்றாங்க. 2019 மார்ச் 23. தற்போதைய தலைவராக யார் இருக்காங்கன்னா லோக்பாலோடது கான்வில்கர், AM கான்வில்கர் அப்படிங்கிறவர். லோக்பாலில் ஒரு தலைவர், குறைந்த அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள் இருக்கலாம். அதில் 50% நீதித்துறை சார்ந்து, 50% நீதித்துறை சாராமல் SC ST OBC பெண்கள் பிரிவை சேர்ந்தவங்க இருக்கலாம். தலைவர் உறுப்பினர்களை எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கமிட்டியில் பிரதமர் இருப்பாங்க, மக்களவை சபாநாயகர் ஸ்பீக்கர் இருப்பாங்க, அடுத்து மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்படும் நீதிபதி இருப்பாங்க, ஏற்கனவே குழுவில் இடம்பெற்றுள்ள அந்த 4 நபர்களால் பரிந்துரைக்கப்படும் சிறந்த வல்லுநரை இவரை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாங்க. இவங்களுடைய காலம் பார்த்தோன்னா 5 வருஷம் 70 வயசு வரைக்கும் இருக்கலாம். பதவி நீக்கம்னா தகுதியின்மை, தகராறு நடத்தை மூலமாக குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பண்ணுவாங்க. ஊதியம் பார்த்தோன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான ஊதியம் தான் வாங்குவாங்க. இவங்களும் அதே கேக் எப்படி வாங்குவாங்களோ அதே மாதிரி தான் லோக்பாலும் வாங்குவாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா லோக்பால் அமைப்பின் அதிகாரங்கள், பிரதமர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தோடைய ஊழலையும் இவங்களை விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதமரை லோக்பால் அமர்வில் பார்த்தோன்னா 2 பங்கு உறுப்பினர்கள் ஒப்புக்கொண்டால் தான் விசாரணை செய்ய முடியும். அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும், நேர்மையாக செயல்படும் அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. லோக்பால் பரிந்துரைக்கும் வழக்குகளை CBI உள்ளிட்ட புலனாய்வுகள் பார்த்தோன்னா விசாரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த லோக்பால் பரிந்துரைக்கும் விசாரிக்கும் CBI அதிகாரிகள் லோக்பால் ஒப்புதல் தந்தால் மட்டுமே பணியிட மாற்றம்லாம் செய்ய முடியும். அப்புறம் அவங்களோட சொத்துக்களை எல்லாம் இவங்களால் பறிமுதல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கால நிர்ணயம், அதற்காக சில நீதிமன்றங்கள் அமைக்கவும் அதிகாரம் இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 10 லட்சத்துக்கு மேலே பார்த்தோன்னா அந்நிய நாட்டில்
நன்கொடையாக பெற்றாங்கன்னா அதுவும் லோக்பால் விசாரணையோட வரம்புக்கு வரும். ஓம்பட்ஸ்மன்னா ஊழலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான நடவடிக்கை தான் ஓம்பட்ஸ்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு ஸ்வீடனில் 1809 தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பை முதல்ல உருவாக்கிய காமன்வெல்த் நாடு நியூசிலாந்துன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதனை முன்னோடியாக கொண்டு தான் இந்தியாவில் லோக்பால் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அடுத்து லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது என்னென்னா, மாநில அளவில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கு எதனாச்சும் ஊழல் புகாரை விசாரிக்கிறதுக்கு முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழுன்னு சொல்லக்கூடிய ஏஆர்சி பரிந்துரை பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்காக லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 கொண்டு வந்தோம். முதல்ல லோக் ஆயுக்தாக நடைமுறைப்படுத்திய மாநிலம் பார்த்தோன்னா மகாராஷ்டிரா 1971. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். முதல்ல லோக் ஆயுக்தா மசோதாவை தாக்கல் செய்த மாநிலம்னா ஒடிசா 1970. ஆனால் அது கொண்டு வந்தது 83 தான் கொண்டு வந்தாங்க. லோக் ஆயுக்தா அனைத்து மாநிலங்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஏன்னா இப்போ லோக் ஆயுக்தான்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு வேறுபடுது. லோக் ஆயுக்தா அரசுக்கு பரிந்துரை தான் வழங்க முடியுமே தவிர தண்டனை வழங்க முடியாது. இவங்களுடைய ஆண்டறிக்கையை ஆளுநர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க லோக் ஆயுக்தா. அடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் 2018 கொண்டு வந்தாங்க. இது பார்த்தோம்னா நடைமுறைக்கு வந்தது பார்த்தோன்னா நவம்பர் மாதம் 13, 2018 நவம்பர் 13ன்னு சொல்கிறாங்க. 2019 ஏப்ரல் 21 முதல் செயல்பட தொடங்கியதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு தலைவர் 4 உறுப்பினர். அடுத்து முதலமைச்சர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர்லாம் இந்த தேர்வுக்குழுவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க. 5 வருஷம் 65 வயசு வரைக்கும். இப்போ யார் இருக்காங்கன்னா ராஜாராம் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. லோக்பாலில் கான்வில்கர் இருக்காங்க. லோக் ஆயுக்தாவில் ராஜாராம் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லி 1965 மாநில அளவில் ஊழலை கண்காணிக்கிற அமைப்பு. அதே மாதிரி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் சொல்லிக்கூடிய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்கம் 1964 கொண்டு வந்தாங்க. தலைமை டிஜிபி இருப்பாங்க. ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. 1900 ஸ்டேட் லெவலில் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்காங்கல்ல, இவங்க எம்எல்ஏ, எம்பி மக்களோட பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிப்பதற்கு 1996 முதல் இயங்கி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லோக் அதாலத் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு விரைவாகவும் செலவு இல்லாமலும் நீதி வழங்குறதுக்கான நீதிமன்றம். இது எதுக்கு நோக்கம் என்னென்னா, நீதிமன்றங்களில் அதிகப்படியாக வழக்கு தேங்கி இருக்குது, நீண்ட கால நிலுவையில் இருக்குது, அதை சரி செய்கிறதுக்காக. இந்தியாவில் முதல்ல லோக் அதாலத் 1982 மார்ச் மாதம் ஜுனாகத்தில் குஜராத்தில் கொண்டு வந்தாங்க. சட்ட சேவைகள் அதிகார சட்டம்னு சொல்லக்கூடிய லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 கீழே தான் லோக் அதாலத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மக்கள் நீதிமன்ற அமர்வில் 3 நபர்கள் இடம்பெறுவார்கள். ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, சமூக ஆர்வலர், அதுக்கப்புறம் வழக்கறிஞர். இவங்க என்ன சொல்லலாம், லோக் அதாலத் குற்ற வழக்குகளை தவிர மற்ற சிவில் வழக்குகளை விசாரிப்பாங்க. இந்த லீகல் சர்வீஸ் ஆக்ட் இருக்குல்ல, லீகல் சர்வீஸ் ஆக்ட் 1987 பார்த்தோம்ல, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட், அது மூலமாக சமரசம் செஞ்சு தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோன்னா இரு தரப்பினரோட ஒப்புதல் பேரில் தான் ஒரு வழக்கை லோக் அதாலத்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசும் மொழியிலே தீர்ப்பு வழங்குவாங்க. மேல்முறையீடெல்லாம் இதை பண்ண இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா நீதிமன்ற கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னால், அப்படி செலுத்தியிருந்தாலும் அதை திரும்ப கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய அளவில் லோக் அதாலத்துன்னு சொல்லி 10 லட்சம் வழக்குகளுக்கு மேலே தீர்வு காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 இந்தியா முழுவதும் தேசிய லோக் அதாலத் எந்தெந்த தேதிகளில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 8, 2025, அதே மாதிரி மே மாதம் 10, 2025, அதுக்கப்புறமேட்டு செப்டம்பர் மாதம் 13, 2025, டிசம்பர் மாதம் 13, 2025. செப்டம்பர் 13, டிசம்பர் 13, மே 10, ஏப்ரல் 8. தமிழ்நாட்டில் 1986 சென்னையில் முதல்ல லோக் அதாலத் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் லோக் அதாலத் தொடங்க 2012 தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் 1000 வழக்குகளை தீர்வு காணுனதுனால மெகா லோக் அதாலத் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழகம் முழுவதும் தேசிய லோக் அதாலத்தும் நடைபெறுத்தப்பட்டு வருகிறது 2022. இதோடைய ஊழல் பற்றின சிலபஸ் ஓவர் ஆகுது. ஸோ இது சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.